ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் லட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தை திறந்தோனையே இவங்க கலப்பு திருமணம் தான் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தோன்னே சொல்றதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நான் சொல்றேன். லக்னத்திற்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திர பகவானும், சந்திரனுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானும் அமர்ந்திருந்தால் இவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, காலபுருஷனுக்கு முதல் கேந்திராதிபத்திய தோஷம் பெறக்கூடியவர் சந்திர பகவான் தான். அவர் தான் முதல் கேந்திரத்துக்கு அதிபதி. 2வது கேந்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அப்ப சந்திர பகவான் லக்னத்திற்கு 2இல் அமர்ந்திருந்தாலும், சுக்கிர பகவான் சந்திரனுக்கு 2இல் அமர்ந்திருந்தாலும் இவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்க 2 பேரும் கேந்திராதிபத்தியம் தோஷம் பெறுவதால் இந்த கலப்பு திருமணத்தை அவங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.